பிக் பாஸோட ப்ரோமோ ஒன்ல பார்த்தீங்கன்னா தலை போட்டி தீவிரமாக நடந்து முடிஞ்சு தலை இவங்க தான் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. என்ன பிக் பாஸ் பிளானை கருத்தில் கொடுத்தீங்க, ஆனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்கலையோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி என்ன நடக்குது அப்படின்றத கொஞ்சம் பார்த்துருவோமே. வணக்கம் மக்களே, நேஷனல் ஊச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேர்றதுக்கான உதவியாக இருக்கும். மறந்துடாதீங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். குறி வச்சா தப்பாது அப்படின்ற ஒரு கேப்டன்சி டாஸ்க் தான் இது. பல வருஷமாக பிக் பாஸ் தமிழில் நடக்கிறது, அப்படியே மலையாளத்துலேயும் நடக்கிறது. இந்த டாஸ்க்கை பொறுத்தவரையும் சீசன் 7ல் நடந்துச்சு. அதை தான் இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. ஓகேவா? டாஸ்க் ஒன்றும் இல்லை மக்களே. பிரிக்கு கொடுத்துருப்பாங்க, 15 பிரிக்கு கொடுத்துருப்பாங்க. ஒரு டேபிள் இருக்கும். அந்த 15 பிரிக்கும் 1/1 அடிக்கிட்டு கடைசியில் ஒரு பால் இருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பிரிக்கை தட்டுனா அப்படியே தள்ளி கடைசியில் அந்த பால் கீழே விழணும். கீழே விழுந்து அங்கே கீழே ஒரு பின்னு இருக்கும். அந்த மண்ணு போட்ட பின்னில் அந்த பால் போய் விழணும். ஸோ இதை யார் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அந்த பேசிஸில் தான் நடக்கும் அப்படின்றது தான் பாயிண்ட்டு. இதில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னென்னா, ஸோ இவர் பாசிபிலிட்டி யார்? ஐயோ பேர் வர மாட்டேங்குது சடனாக. பிரஜன் கேப்டன்சி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. சான்சஸ் அப்படி தான் டீம் கொடுப்பாங்க அப்படின்ட்டு. பட் இந்த டாஸ்க்கை பொறுத்தவரையும் பிரஜன், ரம்யா மற்றும் ஆதிரி 3வது நம்பர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா 2 பேர் கிடையாது, 3வது ஒருத்தர் பாசிபிலிட்டி ஆகிறதுக்கு இருக்குது அப்படின்றது காலைல வீடியோலேயே நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த கேட்டகரியில் ஆதிரியும் அந்த டாஸ்கில் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. இன்க்ளூட் பண்ணிட்டு இந்த டாஸ்க்கை பொறுத்தவரையும் இது யாருக்குமே அட்வான்டேஜ் கிடையாது. இது ஸ்கில் பேஸ்டு தான். ஐ மீன் ஃபிசிக்கலாக கிடையாது. இது நீங்கள் கரெக்டாக அனலைஸ் பண்ணி வைக்கிறது தான். மைண்ட் வைஸ் ஒரு கேம் தான். அது 3 பேருக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்கு. ஸோ இதில் ரம்யாவுக்கு ஃபேவராவோ, இன்னொரு பக்கம் பிரஜனுக்கு ஃபேவராவோ, ஆதரிக்கு ஃபேவராவோ வைக்கல. இது 3 பேருக்குமே ஈக்குவலான ஒரு கேம் தான். பட் ஆனால் சேனல் எதிர்பார்த்தது எய்தர் ஆதிரை ஆர் பிரஜன் தான் எதிர்பார்த்துருப்பாங்களே தவிர்த்து ரம்யா எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. சேனலோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிறேன். பட் தே வில் திங்க் லைக் ஆதிரி வருவாங்க, இல்லை பிரஜன் வருவாங்கன்றது தான் பிளான் பண்ணாங்க. பட் எதிர்பாராத விதமாக நாங்கள்லாம் ட்விஸ்ட்டு வைப்போங்க, மச்சக்காரி ரம்யா வேற மாதிரி ஒரு கேமை விளையாடுவான்ற மாதிரி. ஸோ அழகாக அந்த பிரிக்கை அடுக்கி கரெக்டாக தள்ளி விடுறாங்க. 3 பாலும் டப்புன்னு பேஸ்கெட்டில் போய் விழுது. வேற மாதிரி பண்ணிட்டாங்க ரம்யா அப்படின்றது தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனோட 3வது ஃபீமேல் கேப்டனா ஸோ ரம்யா ஜோ இந்த வாரத்தோட வீட்டுத்தில் ஆயிட்டாங்க அப்படின்னும் போது ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக சந்தோஷமாக போயிட்டு ஃபோட்டோலாம் வைக்கிறாங்க. பட் இது ஜாலி இல்லை, இதுதான் ரம்யா ஜோக்கு வைக்க போகிற பெரிய ஆப்பு அப்படின்றது நான் நினைக்கிறேன். ஏன்னா மற்ற ஹவுஸ்மேட்ஸு கேப்டன் ஆகும்போது அதை ஹேண்டில் பண்ணுற விதம் ஒரு மாதிரி இருக்கும், பக்காவாக இருக்கும். நான் அடிக்கடி ரம்யா ஜோ கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுவேன். ரம்யா ஜோ வீட்டில் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய திறமை இருக்குது, பேசக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு. கண்ட்ரோல் திறமைனா பேசுறத வச்சு ஓகேவா? பட் நார்மலாக அந்த கேப்பபிலிட்டி எப்படி ஷோகேஸ் பண்ணுறாங்கன்றது பார்க்கணும். ஏன்னா ரம்யா ஜோ டப்புன்னு ரியாக்ட் பண்ணுற கேஸு. நீ ஒன்று சொல்லிட்டியா, நான் ஒன்று திரும்ப கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் பண்ணுற ஆள் இல்லையா? ஸோ கண்டிப்பாக இப்போ கேப்டன்சின்றது ஆல்ரெடி ஒரு பெரிய ப்ரெஷர் இருக்குது. எப்படி பெரிய ப்ரெஷர் இருக்குது, சாதாரண ப்ரெஷர்லாம் கிடையாது. ஏன்னா நேற்று வீட்டை விட்டு வெளியே போகிறது ரம்யா ஜோ அப்படின்றத சொன்னதுக்கே போயிட்டு ஒப்பாரி கதறி அழுறது. இதில் குறிப்பாக ரம்யா ஜோ மட்டும் மற்றவங்களை யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம், நெகட்டிவாக சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் மேடம் மட்டும் யாருமே சொல்லக்கூடாது, குத்தக்கூடாது. எப்படி மேடமை மட்டும் யாரும் சொல்லக்கூடாதான், குத்தக்கூடாதான், இதெல்லாம் சொன்னால் மேடம் கதறி அழுவாங்க. ஸோ இப்போது கேப்டன் ஆகிட்டதுக்கு அப்புறம் வீக்கெண்ட்லலாம் வச்சு செய்வாங்க, வீக் டேஸ்லேயே வச்சு செய்வாங்க. அப்போ அந்த ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க, அதை தாக்கு பிடிப்பாங்களா அப்படின்றது தான் எனக்கு ஒரு பெரிய கொஸ்டினே. ஏன்னா நேற்று வீக்கெண்ட் எலிமினேட் ஆக போகிறான்றது இவங்க தான் அப்படின்றதுக்கே ஒரு பக்கம் அழுகுறாங்க. ஸோ நெகட்டிவாக ஒரு விஷயத்த சொன்னாலும் அவங்களால தாங்க முடியல. இப்போ கேப்டனாக வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை, அது எல்லாத்தையும் எப்படி டேக்கிள் பண்ண போகிறாங்க, எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்றது தான் எனக்கு ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்குது. ஸோ ரம்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் இருக்குது. பட் அது கூட நின்று சப்போர்ட் பண்ணுறது ஒரு பக்கம், சப்போர்ட் பண்ணுறது ஓகே, சப்போர்ட் பண்ணால் அவங்க அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறது விதம். ஆனால் அந்த ஒரு பொறுமை முக்கியம் இல்லையா? அந்த பொறுமை தான் எனக்கு தெரில. ரம்யா ஜோ அதை எப்படி டேக்கிள் பண்ண போகிறாங்க, ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்றது பார்ப்போமே. ஸோ இந்த வாரம் ரம்யா ஜோக்கு கத்தி மேலே நடுக்கிற மாதிரி தான். அது எய்தர் அந்த கத்தி மேலே நடந்து நீங்கள் சாதிச்சிட்டிங்கன்னா சூப்பர், இல்லை அந்த கத்தியெல்லாம் உங்கள் கை காலை கிழிச்சு மொத்தமாக முடிச்சு விட்டு அனுப்பிச்சிடும். ஸோ இந்த கத்தி மேலே நடக்கும் ரம்யாவுக்கு
பாதகமா போதா சாதகமா போதான்றது அவங்க கிட்ட தான் இருக்கு. ஸோ குறிப்பாக அந்த பொறுமை இருந்தால் இந்த ஒரு பாதையை கடந்து வெற்றி பெறலாம். பட் இதில் பிளானிங்க்குமே ஒரு டிசிஷன் மேக்கிங்லையும் ஒரு பிளானிங்லையுமே அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. டிசிஷன் மேக்கிங்லையும் அந்த அளவுக்கு தெளிவாக கிளாரிட்டியோட ஒரு முடிவு எடுப்பாங்களான்றது எனக்குமே இது வரைக்கும் தெரிஞ்ச மாதிரி கிடையாது. ஸோ மற்றவங்க சொல்லி மற்றவங்க நான் உனக்கு சொல்கிறேன் நீ எனக்கு சொல்கிறேன்ற மாதிரி எல்லா முடிவுமே எடுத்திருக்காங்க. 2 ஸ்ட்ராட்டஜி தான் ரம்யாவுக்கு. நான் உன்னை பாசிட்டிவாக சொன்னால் ரிட்டன் பாசிட்டிவ் வரும், நெகட்டிவாக சொன்னால் ரிட்டன் நெகட்டிவ் வரும். இதுதான். அதை தாண்டி குரூப்பை தாவி 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 கேம் பிளே பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இப்போ திரும்பவும் வந்து அன்பு கேங்கில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. போன வாரம் வரும் வைல்டு கார்டு, இந்த வாரம் வந்து அன்பு கேங்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இவங்களை நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது. பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்றதை பார்த்துட்டு பேசுவோம். பை கைஸ்.